ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. குமார் பார்த்தீங்கன்னா ராஜி நினச்சி ரொம்பவே கோவப்படுறாரு. கோவப்பட்டாலும் தன்னோட பெரியமை ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு குமாருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லாரும் அந்த வீட்டில் அவங்களோட நகையை போட்டுட்டு இருப்பாங்க, ராஜி மட்டும் நகை இல்லாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எப்படியும் நம்ம மாறி அவங்களோட மாமியார் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ராஜிக்கு எல்லா நகையும் கொண்டு போய் கொடுக்க தான் போகிறாங்க. ஆனால் இதில் தான் பெரிய பிரச்சனையே வரப்போகுது. ஏன்னா ராஜியோட குடும்பம் ராஜிக்கிட்ட எவ்வளோ தரகுறவா நடந்துக்கிட்டாங்க, கதிர்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே நம்ம பாண்டியனுக்கு தெரியும். அதை மீறி அவங்க எல்லாரும் ராஜிக்கு நகை கொண்டு வந்து கொடுத்தா ராஜே வேணான்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. பாண்டியனுக்கு தெரிஞ்சா பாண்டியனும் பெரிய பிரச்சனையே பண்ணுவாரு. என் வீட்டு மருமகளுக்கு என்னால நகை வாங்கி கொடுக்க முடியும், உங்களோட நகையும் வேணா எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தான் போடுவாரு பாண்டியன். இதை எப்படி நம்ம ராஜி எடுத்துக்க போறாங்க? இன்னொரு பக்கம் கதிரும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ராஜிக்கு வேணான்னு தான் சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா எல்லாரும் தங்க நகையோட இருக்கும் போது தன்னோட மனைவி மட்டும் எதுவுமே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த நகையை ஏற்றுக்க போகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.